வெல்கம் டு மை சேனல். பாவக்காய் குழம்பு எப்படி செஞ்சேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: வெங்காயம், பூண்டு, தக்காளி, பாகற்காய், புளி. எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பூண்டு போட்டு வதக்கி எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கு. எனக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கல, அதனால் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு. இந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சாச்சு. அடுத்தது பாகற்காயை போட்டு வதக்கணும். பாகற்காயில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கணும். வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். பாகற்காய் வதங்கிடுச்சு. இப்போது வேறொரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு போட்டு தாளிச்சிக்கணும். தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கியாச்சு. வதக்கி வச்சுருந்த பாவக்காயை சேர்த்தாச்சு. புளி தண்ணியை சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை மூடி வச்சுட்டு மசாலா அரைக்கணும். வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தோட 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், துருவிய தேங்காய் கொஞ்சம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த அரைச்ச மசாலாவை இது கூட ஊற்றணும். புளிப்பு கம்மியாக வேணும்னா ஒரு தக்காளி பழம் மட்டும் போட்டுக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தணும். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கசப்பே தெரியாது. இது ரெடி ஆகிடுச்சு. இது கூட அப்பளம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.